நான் ஒரு மாதிரியா சாக்லேட் பண்ணலாம்னு நினைச்சேன். அது பிஸ்கட் மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துட்டேன். அந்த 10 டேட்ஸையும் உள்ள விதை இல்லாம எடுத்துட்டு அதை தனியா வச்சுட்டு அப்படியே ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ஒரு 10 பாதாமை போட்டு கறிக்கிடாமல் வறுத்து இதை ஒரு குட்டி பிளேட்டில் வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த விதை இல்லாமல் எடுத்தேன் பார்த்தீங்களா டேட்ஸ், இது ஒவ்வொரு டேட்ஸாக எடுத்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு பாதாமை வச்சு உள்ளே நுழைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி அழகாக ஒரு பவுலில் வச்சுட்டேன். இதே மாதிரி தான் நான் வச்சது. எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 10 டேட்ஸுக்கும் 10 பாதாம்ங்கிறது மாதிரி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு குட்டி பவுலில் சாக்கோ பவுடர் தான் போட்டேன். சாக்கோ பவுடர் நிறையா சேர்க்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியலை, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 300 ml பாலை காய்ச்சி நல்லா ஒரு ஸ்வீட்லெஸ் கோவா ரெடி பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் ரெடி பண்ணேன். பால் பவுடர் இல்லை, அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த கோவாவை ரெடி பண்ணேன். ரொம்ப திக்காக எடுக்காமல் நான் இந்த பக்குவத்துக்கு நான் அந்த கோவாவை ரெடி பண்ணி அந்த சாக்கோ மிக்ஸ் பண்ணி வச்ச பவுலில் இதையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஆனால் அது பார்க்கும்போதே நல்லா எடுத்து சாப்பிடணும் போல் அந்த மாதிரி ஒரு இதாக தெரிஞ்சுது. அடுத்ததாக அதே நான்ஸ்டிக் தவாவில் ஒரு பீஸ் பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்தேன். 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகிறது மாதிரி பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சே தான் செஞ்சேன் எல்லாமே. அது மெல்ட் ஆனதும் நான் அந்த சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதையும் அப்படியே எடுத்து அது கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் அப்படிங்கிறது மாதிரி நான் அதை சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான பதம் வந்துடுச்சு. இப்போ இதை திரும்ப மொத்தமாக அந்த குட்டி பவுலில் போட்டுட்டு நான் அந்த பாதாம் டேட்ஸுக்குள்ளே வச்சு ப்ரெஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இந்த மிக்ஸ் பண்ண அந்த சாக்கோ கிரீமில் நல்லா போட்டு புரட்டி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நல்லா ஒரு வாழை இலையை கழுவிட்டு அதில் வச்சுட்டு அதில் எல்லா டேட்ஸையும் எடுத்து ஒவ்வொன்றா வச்சேன். அதே மாதிரி அதில் இடம் இல்லைங்கிறதுனால இன்னொரு பவுல்லையும் எடுத்து வச்சுட்டு இது ரெண்டையுமே எடுத்து நான் ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 ஹவர் கழித்து தான் இதை எடுத்து நான் டேஸ்ட்டு பார்த்தேன். குழந்தைங்க நல்லா இருக்குமா, ஆனால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் அது சாக்லேட்டு டேஸ்ட்டாக இல்லை. அது எப்படின்னா போர்பன் அந்த ஓரியோ பிஸ்கட் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டோம் வீட்டில். ஹெல்த்தியான சாக்லேட்டாக பண்ண போய் ஹெல்த்தியான சாக்லேட் பிஸ்கட்டுங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.